ஹாய் ஹாப்பி தேர்ஸ்டே. இன்றைக்கி எப்படி போச்சு எல்லாத்துக்கும்? மார்னிங் எப்பவும் போல் எம்டி ஸ்டொமக்கில் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து குக்கும்பர் ட்ரிங்க் தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறமேல் பசங்களுக்கு வந்து பால் காய்ச்சிட்டு இட்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறமேல் வந்து கார சட்னி தான். தேங்காய் சட்னின்னு சொன்னாலே டென்ஷன் ஆகிறாங்க. சரி வரியே இல்லைனாலும் அடிக்கடி வந்து கார சட்னி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து அவங்களுக்கு, அதாவது லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஒன் பாட் ரெசிபி தான். இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தனால என்னால் காலையிலே வந்து குழம்பு சாதம் எதுவுமே பண்ண முடியல. ஸோ வந்து பருப்பு சாதம், பருப்பு கிச்சடி தான், எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பண்ணி கொடுத்தேன். அப்புறமேல் கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு திக்காக தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் நல்லா அவங்களுக்கு ஒரு ஆஃப் கப் கிட்ட கொடுத்துட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாமே க்ளீனிங் ப்ராசஸ் தான். எல்லாமே எடுத்து வெயிலில் அந்த மஞ்சள், வரலி மஞ்சள் எல்லாத்தையும் காய வச்சுட்டு பாக்ஸஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாக நீட்டாக கழுவி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சமாக க்ளீன் பண்ணால் தான் அடுத்து என்னால் திங்ஸ் வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும். அப்புறமேல் வந்து இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சாம்பாரும் அதுக்கப்புறம் வந்து கோபி 65 தான் பண்ண போகிறேன். ஸோ காலிஃப்ளவர்லாம் நல்லா வேக வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாம் தட்டி போட்டு 65 மசாலா போட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமேல் வந்து முள்ளங்கி சாம்பார், 2 நூல்கல் மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த நூல்கோலை வந்து உங்களை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு. இப்போ கொஞ்சம் எல்லாருமே நல்லா பழகிட்டாங்க இது சாப்பிட்றதுக்கு. ஸோ நூல்கோல், முள்ளங்கி போட்டு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. 65 நான் ஃப்ரை பண்ணிட்டேன். பட் இன்றைக்கி எல்லாமே எனக்கு நிறைய வேலை இருந்தனால எல்லாமே டிலே ஆகிடுச்சு. ஒருவேளை அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சீக்கிரம் பண்ணி கொடுத்துட்டேன். பட் லஞ்சு அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ் லேட் ஆகிடுச்சு. ஸோ பால்கனிலாம் நல்லா க்ளீன் பண்ணி அலசி விட்டுட்டு ஆஃப்டர்நூன் வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு குடித்தாச்சு. கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு ஜூஸ் போட்டு குடித்தேன். இன்றைக்கி வந்து மதுரையிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ஐர மீன் கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே பக்கத்தில் கிடைக்கிற திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த முருங்கைக்காய் வந்து எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் காய்ச்சது. ஸோ இனி சம்மர் சீசனில் நிறைய முருங்கைக்காய் கிடைக்கும். ஸோ அந்த டைம் கண்டிப்பாக கொண்டு வரோன்னு சொன்னாலும் அவ்வளோ முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 2 o'clock போல் நாங்கள் டிமார்ட் கிளம்பிட்டோம். போகிற வழியில் நிறைய டிராஃபிக்கு, நிறைய போஸ்ட்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட டே இப்படி தான் இன்றைக்கி போச்சு.